கார்த்திக் தீபா சீரியல் டிசம்பர் 30ஆம் தேதி எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். என்ன நடக்குதுன்னா, நம்ம கார்த்தியை காமிக்கிறாங்க. கார்த்தி வந்துட்டு அந்த மேனேஜர் கொடுத்த புடவைய நேராக வீட்டுக்கு எடுத்துகிட்டு வராரு. அப்பன்னு பார்த்து கார்த்தி நேராக அந்த மயில் வாகனத்தை பார்த்து, இங்கே பாருங்க, இந்த புடவைய யாரு கட்டியிருந்தா அப்படின்னு தெரியுமா அப்படின்ட்டு மயில் வாகனத்துக்கிட்ட கொடுக்க, மயில் வாகனம் அந்த புடவை எடுத்து பார்த்து, எப்பா கார்த்தி, இது தெரியலையா உனக்கு அப்படின்னு கார்த்தி சொல்றாரு. தெரியாம தான் கேட்குறேன். யாரோ ஒருத்தவங்க இந்த புடவையை கட்டியிருந்தாங்க, அதுவும் எனக்கு தெரிஞ்சவங்க தான், ஆனா யாருன்னு கன்ஃபார்மா தெரியல அப்படின்னு. அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, இங்க பாருப்பா கார்த்தி, இந்த புடவைய நம்ம மகேஷ் மாப்பிள்ள அவங்களோட அண்ணி மாயா கட்டியிருந்த புடவைப்பா அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, நல்லா ஞாபகம் இருக்கா அவங்க கட்டியிருந்த புடவையா அப்படின்னு. அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, இங்க பாருப்பா, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, இது அந்த பொண்ணு கட்டியிருந்த புடவை தான் அப்படின்னு கார்த்தி சொல்றாரு. எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றீங்க அப்படின்னு. அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, இங்க பாருப்பா, இதெல்லாம் ரொம்ப சுலபம்ப்பா. இதே கலர்ல தானே என் பொண்டாட்டிக்கு ஒரு புடவை எடுத்து கொடுத்தேன், ஆனா வேணான்னு சொன்னால, அப்பதான் மாயாவை பார்த்தேன். இந்த மாதிரி புடவை கட்டியிருக்காளே, ரொம்ப சூப்பரா இருக்கே அப்படின்னு நான் பார்த்தேன் அப்படின்னு. அப்ப கார்த்தியும் சரி, நீங்க கன்ஃபார்மா தானே சொல்றீங்க அப்படின்னு சொல்ல, மயில் வாகனம் சொல்றாரு, நான் கன்ஃபார்மா சொல்றேன் அப்படின்னு. இன்னொரு பக்கம் அந்த மாயா வந்துட்டு நேரா டாக்டரை பாக்குறதுக்காக ஹாஸ்பிட்டல் வந்திருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம சாமுண்டீஸ்வரி நேரா அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்றாங்க, மல்லிகாவுக்கு. அப்ப மல்லிகா ஃபோன் அட்டன் பண்ணி சொல்லுடி அப்படின்னு சொல்ல, சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இன்னும் ஹாஸ்பிட்டல்ல தான் உன் பொண்ணு அட்மிட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்க, மல்லிகா சொல்றாங்க, ஆமா சாமுண்டீஸ்வரி, இன்னும் ஹாஸ்பிட்டல்ல தான் வச்சிருக்கேன், கையில இன்னும் அடிபட்டது, இன்னும் காயம் குறையல, அதான் இன்னும் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கா, இன்னும் ஒரு 3 டேஸ்ல நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவேன் அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இது மாதிரி என் பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் நடந்த நாள்ல இப்படி ஆகிடுச்சு, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அதான் உன்னை வந்து பார்த்துட்டு போகலான்னு நினைச்சேன் அப்படின்னு. அப்ப மல்லிகா சொல்றாங்க, ஏன் சாமுண்டீஸ்வரி இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம், பரவாயில்ல அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, உனக்கு எதுவும் ஆபத்துன்னா நான் பக்கத்துல துணையா இருக்கணும்ல, இங்க பாரு, நான் வந்து உன் பொண்ணை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு மல்லிகாவும், சரி வா சாமுண்டீஸ்வரி, நாங்க ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கேன் அப்படின்னு. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு நேரா டிரைவர் அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, சிலம்பம் உன்னை அத்தை கூப்பிடுறாங்க அப்படின்னு. கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த புடவைய வச்சுட்டு நம்ம கார்த்தி நேரா அந்த சாமுண்டீஸ்வரி வந்து பாக்குறாங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, மண்டபத்துல டாக்டரோட பொண்ணு வந்துட்டு ஃபேனுக்குள்ள கையை விட்டுட்டால, ஸோ அவளை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போகணும் வா அப்படின்னு. கார்த்தியும் சரி அப்படிங்கிறாரு. கார்த்தி நேரா அந்த புடவையை எடுத்துக்கிட்டு கிளம்புறாரு. நேரா ஹாஸ்பிட்டல் வராங்க. அதுக்கு முன்னாடியே மாயா நேரா ஹாஸ்பிட்டல் வந்துட்டு நேரா நர்ஸை பார்க்குறாங்க. பார்த்துட்டு, இங்கே பாருங்க, நான் அன்னைக்கு கூட ஒரு டெஸ்ட் ரிசல்ட்டுக்காக வந்திருந்தேனே இருக்கா அப்படின்னு. அதுக்கு அந்த நர்ஸ் சொல்றாங்க, ஓ அந்த அபார்ஷன் பேஷண்ட் தானே அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, இங்க பாருங்க, சத்தம் மட்டும் பேசாதீங்க அப்படின்னு. பண்ணியிருக்கிறது ஃப்ராடு வேலை, ஆனால் பேச்சு பத்தியா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆகுறாங்க நர்ஸு. அப்போ மாயா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, என் பேரை தயவு செஞ்சு இப்படி கூப்பிடாதீங்க அப்படின்னு. அதுக்கு நர்ஸ் சொல்கிறாங்க, இங்கே பாருமா, கொஞ்ச நேரம் இங்கே வெயிட் பண்ணு, நான் போயிட்டு உன்னோட டெஸ்ட் ரிசல்ட்டை எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு மாயாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வெயிட் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் அந்த கார்த்தியையும் சாமுண்டீஸ்வரியும் காமிக்கிறாங்க. கார் வந்து நிற்கிது. கார்த்தி வந்துட்டு கையில் ஒரு திங்ஸோட கிளம்புறாரு நேராக சாமுண்டீஸ்வரியே பின்னாடியே. அப்போ சாமுண்டீஸ்வரியும் கார்த்தியும் போயிட்டு அந்த டாக்டரை பற்றி விசாரிக்கிறாங்க. அப்பதான் மாயா திரும்பி பார்க்குறாங்க. பார்த்ததோட கார்த்தியும் சாமுண்டீஸ்வரியும் வரதை பார்த்துட்டு மாயா ஷாக் ஆகி, ஐயோ இவங்க இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாயா ஒரு பக்கமாக போய் நிற்கிறாங்க. அப்போ அந்த பொண்ணு அட்மிட் பண்ணியிருக்காங்கல்ல, அந்த பொண்ணு நேராக மாயாவை பார்க்குது. அப்போ மாயா நினைக்கிறாங்க, ஐயோ இந்த பொண்ணு என்ன பார்த்துட்டு அப்படின்ட்டு முகத்தை மறைச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இதை பார்த்துக்கிட்டே இருந்தால் பிரச்சனை ஆகிடும் அப்படின்ட்டு கதவை சாத்துறாங்க. அதே நேரத்தில் தான் கார்த்தியும் சாமுண்டீஸ்வரியும் வராங்க. அப்ப மாயா ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்ப கார்த்தியும் சாமுண்டீஸ்வரியும் வந்துட்டு நேரா நர்ஸை பார்த்து, மேடம், இங்க மல்லிகா டாக்டரோட பொண்ணு எங்க அட்மிட் ஆகியிருக்காங்க அப்படின்னு கேட்க, அவங்க சொல்றாங்க, அந்த ரூம்ல அப்படின்னு. இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரியும் கார்த்தியும் போயிட்டு நேரா அந்த டாக்டரை பாக்குறாங்க. டாக்டர் நேரா சாமுண்டீஸ்வரியை பார்த்து, எப்படி சாமுண்டீஸ்வரி இருக்கு அப்படின்னு சொல்ல, சாமுண்டீஸ்வரி நேரா அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொடுக்க, அப்ப அவங்க கேட்குறாங்க, இது என்ன சாமுண்டீஸ்வரி ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாரு, உன் பொண்ணை பார்க்க வந்திருக்கேன், இதுவும் இல்லாமையா வர முடியும் அப்படின்னு. மல்லிகா சொல்கிறாங்க, இங்கே பாரு சாமுண்டீஸ்வரி,
உன் பொண்ணோட நிச்சயதார்த்தத்தில் என் பொண்ணுக்கு இப்படி ஆயிட்டு அப்படின்னு கவலைப்படாத அப்படின்னு. அப்போ சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ மாயா வந்துட்டு நேராக ஒரு ரூம் கிட்ட ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இதுங்க எதுக்கு இங்கே வந்துச்சிங்க சே அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனில் இருக்குங்க மாயா. அப்போ சாமுண்டீஸ்வரி மல்லிகா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாரு மல்லிகா, நீ ஒரு நாள் கண்டிப்பாக 2 பேருமே பார்க்க வரணும் அப்படின்னு. அப்போ மல்லிகா சொல்கிறாங்க கண்டிப்பாக வர சாமுண்டீஸ்வரி, நான் வராமல் இருப்பேனா? இங்கே பாரு, என்கேஜ்மெண்ட்டில் தான் பொண்ணு மாப்பிள்ளைய என்னால் பார்க்க முடியல. ஆனால் கண்டிப்பாக நான் வந்துட்டு உன் வீட்டுக்கு வரேன், அன்னைக்கு நீ அவங்க 2 பேரையும் இன்ட்ரோ பண்ணு அப்படின்னு. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரியும் கண்டிப்பாக மல்லிகா அப்படின்னு. அப்போ கார்த்தி நேராக சாமுண்டீஸ்வரி கிட்ட ஒரு 5 நிமிஷம் பொறுங்களேன், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு சாமுண்டீஸ்வரியும் சரி அப்படின்னு சொல்ல கார்த்தி அங்கேருந்து வெளியில் வராரு. அப்போ மாயா வந்துட்டு ஒரு ரூமில் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கும் பொழுது அப்போ ஒரு நர்ஸ் வந்து இங்கே பாரு, என்ன இந்த மருந்தை மாற்றி வச்சிருக்க, இது மயக்க மருந்து, இது பேஷண்ட் கிட்ட வைக்கக்கூடாது, தெரியுமா தெரியாது அப்படின்னு. அப்போ அதுக்கு இன்னொரு நர்ஸு சொல்கிறாங்க இங்கே பாரு, வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை, அதனால தான் மைண்ட் அப்செட்டாக இருக்குது, இந்த மருந்தை மாற்றி வச்சுட்டேன், சாரிடி அப்படின்னு. அப்போ இன்னொரு நர்ஸ் சொல்கிறாங்க இங்கே பாரு, இந்த மாதிரி மிஸ்டேக்கெல்லாம் மாற்றி வைக்காத, ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிடும், இதனால டாக்டர் தான் வந்துட்டு நம்மளை பிடிச்சி திட்டுவார், அந்த பேஷண்ட்டுக்கு ரொம்ப ஆபத்தாகிரும், அதனால இனிமேல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வேலை பாரு அப்படின்னு. இது கேட்டுட்டு அந்த லேடியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க மருந்தை வச்சுட்டு. அந்த மருந்தை வைக்கிறத மாயா பார்க்குறாங்க. இந்த மருந்தை மாயா எடுத்தாங்களா அப்படிங்கிறத காமிக்கல, ஜஸ்ட்டு வச்சதை மட்டும்தான் காமிக்கிறாங்க. அப்புறம் நம்ம கார்த்தியை காமிக்கிறாங்க. கார்த்தி அந்த பக்கமாக வரும் பொழுது மாயா நேராக அந்த நர்ஸ் கிட்ட போயிட்டு இங்கே பாருங்க, இதுக்கு இப்படி என்னை மாயா மாயான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. நர்ஸ் சொல்கிறாங்க உன் பேர் மாயா இல்லாமல் அப்புறம் என்ன, மாயான்னு தானே பேரை கொடுத்துருக்கா அப்படின்னு. அப்போ மாயா சொல்கிறாங்க இங்கே பாருங்க, என் பேர் மாயா கிடையாது, ராதிகா, நீங்கள் தான் பேரை மாற்றி வச்சிட்டீங்க அப்படின்னு. அப்போ நர்ஸ் சொல்கிறாங்க இங்கே பாருமா, அன்னைக்கு மாயான்னு சொல்லி தானே பேர் கொடுத்த, இப்போ என்ன ராதிகான்னு சொல்கிற அப்படின்னு. அப்போ நம்ம மாயா சொல்கிறாங்க இங்கே பாரு, நான் கரெக்டாக தான் ராதிகான்னு சொன்னேன், நீங்கள் தான் மாற்றி ரிப்போர்ட்டை கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு மாயா அந்த இடத்துலேருந்து போகிறாங்க ரிப்போர்ட்டை வாங்கிக்கிட்டு. யாருக்கும் தெரியாமல் அந்த இடத்துலேருந்து போயிடணும் அப்படின்னு போயிட்டு இருக்கும் பொழுது தான் கார்த்தி டக்குன்னு மாயாவை பார்த்துட்றாரு. அப்போ கார்த்தி நேரா ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு சொல்ல, அப்போ மாயா ஷாக் ஆகி திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா கார்த்தி நிற்கிறாரு. கார்த்தியை பார்த்ததோட மாயா ஷாக் ஆகுறாங்க. ஐயோ, யாரு கண்ணில் அம்பிடக்கூடாது அப்படின்னு நினச்சனோ அவனே நம்மளை பார்த்துட்டானே அப்படின்ட்டு மாயா அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ மாயா நேராக வந்துட்டு கார்த்திகிட்ட வர, கார்த்தி நேராக மாயா கிட்ட இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க மாயா சொல்கிறாங்க இது மாதிரி எனக்கு கொஞ்சம் ஜுரமும் தலைவலியுமா இருந்துச்சு, அதான் டாக்டரை பார்க்க வந்தேன் அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு இப்போ பரவாயில்லையா அப்படின்னு. மாயா சொல்கிறாங்க இப்போ பரவாயில்ல அப்படின்னு. கார்த்தி நேராக மாயா கிட்ட உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், கொஞ்சம் வரீங்களா அப்படின்னு சொல்ல, அப்போ மாயா நினைக்கிறாங்க ஐயோ என்ன சொல்ல போகிறான்னு தெரியலையே அப்படின்னு. அப்போ கார்த்தி நேராக மாயாவை கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ மாயா வெளியில் வந்ததோட நம்ம கார்த்தி நேராக கார்கிட்ட போயிட்டு அங்கே உள்ள புடவையை வெளியில் எடுத்து நேராக மாயா கிட்ட காமிச்சு இங்கே பாருங்கள், இந்த புடவை உங்களோடது தானே, இது மாதிரி நீங்கள் மண்டபத்தில் இந்த புடவையை விட்டுட்டு வந்துட்டீங்களா, அதனால இந்த புடவையை வந்துட்டு உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு. அப்போ மாயா நேராக எந்த புடவை தம்பி, நான் எதையும் விட்டுட்டு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு புடவையை வாங்கி பார்க்குறாங்க. பார்த்துட்டு தம்பி இது ஏன் புடவை இல்லை, இந்த புடவை மண்டபத்தில் கிடந்துச்சு, நான் தான் மேனேஜர்கிட்ட கொடுத்து யாரோட புடவைன்னு கொடுத்துருங்கன்னு சொன்னேன், இந்த புடவை கலரில் என்கிட்ட புடவையே இல்லை அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தியும் ஓ அப்படியா சரி அப்படின்னு சொல்ல மாயாவும் அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அப்போ மாயா நினைக்கிறாங்க சரியான யமகாதகனாக இருக்கானே, கரெக்டாக புடவையை வச்சு கண்டுபிடிக்க பார்க்குறானே அப்படின்ட்டு மாயா நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி வந்துட்டு நேராக அந்த மேனேஜருக்கு கால் பண்ணுறாங்க. அப்போ மேனேஜர் ஃபோன் அட்டன் பண்ணி சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்ல, அப்போ கார்த்தி சொல்கிறாரு ஒரு ப்ளூ கலரில் புடவை நீங்கள் என்கிட்ட கொடுத்தீங்கல்ல, அந்த புடவை யாராவது உங்ககிட்ட கொடுத்தாங்களா இல்லை அங்கே கடந்து தான் எடுத்தீங்களா அப்படின்னு. மேனேஜர் சொல்கிறாரு இங்கே பாருங்கள் சார், ஒரு லேடி தான் கொண்டாந்து அந்த புடவையை கொடுத்தாங்க அப்படின்னு. இதை கேட்டதோட கார்த்தியும் ஓ அப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாரு. அப்போ கார்த்தி நினைக்கிறாரு என்ன இது புது கதையாக இருக்குது அப்படின்னு. அப்போ சாமுண்டீஸ்வரி வராங்க. வந்துட்டு டிரைவர் கிளம்பலாமா அப்படின்னு சொல்ல கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு காரை ஸ்டார்ட் பண்ணி கிளம்புறாரு. அப்போ மாயா இதையெல்லாம் பார்த்துட்டு ஆஹா இவன் சரியான யமகாதகனாக இருக்கானே, கரெக்டாக இந்த புடவையை வச்சு அந்த புடவையை என்கிட்டயே காமிச்சு இது உங்களோட புடவையான்னு கேட்குறான், நல்ல வேளை நம்ம தப்பிச்சிட்டோம், நம்ம மட்டும் அந்த புடவையை கொண்டு போய் மேனேஜர்கிட்ட கொடுத்து யாரோட புடவைன்னு தெரியல கொடுங்கன்னு சொல்லலைன்னா கண்டிப்பாக இவங்கிட்ட நம்ம மாட்டியிருப்போம் போலையே, இவன் சரியான ஆளாக இருக்கான், இவன்கிட்டேருந்து நம்ம எப்படியாவது தப்பிச்சிடணும், இவன் இருக்கிற வரைக்கும் நமக்கு பிரச்சனை தான் அப்படின்ட்டு டென்ஷன் ஆகுறாங்க அந்த மாயா.
இன்னொரு பக்கம் நேராக வீட்டை காமிக்கிறாங்க. வீட்டில் வந்துட்டு எல்லாரும் நிற்கிறாங்க. அப்போ சந்திரா அங்கேருந்து வந்துட்டு இங்கே பாருங்க, உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், எல்லாரும் வாங்க அப்படின்னு. அப்போ எல்லாரும் வந்து நிற்கிறாங்க. அப்போ சந்திரா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, பார்த்தீங்களா, அந்த டிரைவர் ஈஸியாக மறுபடியும் வீட்டுக்குள்ளேயே செட்டில் ஆயிட்டான். ரேவதியை எப்படியாவது திருட்டுத்தனமாக கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினச்சான். இப்போ அக்கா இருக்கும் பொழுது என்னால் இதெல்லாம் பேச முடியாது அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ வந்துட்டு உங்ககிட்ட எல்லாத்தையும் பேசுகிறேன் அப்படின்னு. அப்போ அந்த மயில் வாகனை கேட்குறாரு, சொல்லுங்க சின்ன மாமியாரே, என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு. அப்போ அந்த சந்திரா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த டிரைவர் நல்லவனே கிடையாது. அவன் சரியான கல்பரேட். அவனை இந்த வீட்டுக்குள்ளே வச்சிருக்கிறது நமக்கு தான் ரொம்ப பெரிய பிரச்சனை. இதனால ரேவதியோட கல்யாணம் கண்டிப்பாக ஏதாவது பிரச்சனையாகும். அதனால அவனை இந்த வீட்டை விட்டு துரத்துறதுக்காக தான் உங்ககிட்ட ஐடியா சொல்ல போகிறேன் அப்படின்னு. அப்போ மயில் வாகனம் சொல்கிறாரு, இங்கே பாருங்க சின்ன மாமியாரே, அவன்கிட்ட பேசக்கூடாதுன்னு தானே சொன்னீங்க, நாங்கள் கண்டிப்பாக பேச மாட்டோம் அப்படின்னு. அப்போ சந்திரா சொல்கிறாங்க, அவன்கிட்ட பேசக்கூடாது மட்டும் இல்லை, அவனை கண்டாலே நீங்கள் யாருமே சுத்தமாக பேசக்கூடாது, அவன் கேட்குற கேள்விக்கு கூட பதில் சொல்லக்கூடாது அப்படின்னு. இதை கேட்டுட்டு மயில் வாகனம் சொல்கிறாரு, சின்ன மாமியாரே, நீங்கள் சொல்கிறத நாங்கள் கேட்காம இருப்போமா? கண்டிப்பாக அவன்கிட்ட நாங்கள் யாருமே பேச மாட்டோம். நாங்கள் பேசாததை பார்த்து அவனே பைத்தியம் பிடிச்சி இந்த வீட்டை விட்டு ஓடிடுவான் பாருங்க அப்படின்னு. அப்போ சுவாதி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க சித்தி, எப்படி சொல்கிறீங்க, நம்ம பேசாமல் இருந்தால் அவன் பேசாமல் போயிடுவான் அப்படின்னு. அப்போ சந்திரா சொல்கிறாங்க, இங்கே பாரு, அவனை இந்த மாதிரி இரிட்டேட் பண்ணாதான் அவன் இந்த வீட்டை விட்டு போவான். அந்த மாதிரி ஒரு கல்பிரிட்டை நம்ம வீட்டுக்குள்ளே வச்சிருக்கிறது ரொம்ப தப்பு. நம்ம மகேஷோட மாப்பிள்ளை தலையிலேயே அவன் கட்டையால் அடித்து பிடிச்சி கட்டி போட்டுட்டு ரேவதியை கல்யாணம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கான். அவனை மாதிரி ஒருத்தனை நம்ம வீட்டுக்குள்ளே விடுறது ரொம்ப தப்பு. அதுக்காக தான் சொல்கிறேன், அவன் இனிமே நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது. இது மாதிரி அக்கா தான் தேவையில்லாமல் அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய பிரச்சனையை கையில் வாங்கிட்டு இருக்கா. அதனால நீங்களும் அதையே முயற்சி பண்ணாமல் அவன்கிட்ட இருந்து கொஞ்சம் விலகியே இருங்க. அக்கா ஏதோ முட்டாள்தனமாக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு. அதுக்கு ராஜா சொல்கிறாரு, இங்கே பாரு சந்திரா, நீ சொல்கிறதும் சரிதான், அவனை என்னால் நம்பவே முடியல அப்படின்னு. அப்போ சந்திரா சொல்கிறாங்க, பார்த்தீங்களா, நீங்களே நம்புறீங்க மாமா, ஆனால் இந்த வீட்டில் உள்ளவங்க யாருமே அவன் கெட்டவன் அப்படிங்கிறத நம்ப மாட்டேங்கிறாங்க. நீங்கள் எல்லாரும் அவன்கிட்டேருந்து கொஞ்சம் விலையே நடந்துக்கோங்க அப்படின்னு. அந்த நேரம் ரேவதி அந்த இடத்துக்கு வராங்க. வந்துட்டு, இங்கே பாருங்க சித்தி, நீங்கள் பேசுனது எல்லாத்தையுமே காதில் வாங்கிட்டு தான் இருந்தேன் அப்படின்னு. சந்திரா சொல்கிறாங்க, இங்கே பாரு ரேவதி, தேவையில்லாமல் அவனுக்கு சப்போர்ட் பண்ணாத அப்படின்னு. ரேவதி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க சித்தி, நீங்கள் நினைக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சு அந்த டிரைவர் கெட்டவன்னு எனக்கு தோணவே இல்லை. உங்களை விட நான் அவன் கூட பழகிருக்கேன். உங்களுக்கு வந்துட்டு அவனை ஆரம்பத்துலேருந்தே பிடிக்காது. அதனால தான் அவன் இந்த வீட்டில் இருந்தாலுமே தப்பு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த டிரைவர் தப்பு பண்ணியிருக்க மாட்டாரு அப்படின்னு தான் தோணுது. எனக்கு தெரிஞ்சு வேற ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்திருக்கு. அதனால தான் அந்த டிரைவர் மேலே எல்லாரும் பழி போடுறீங்க. அந்த டிரைவர் தான் கொஞ்சம் நேரம் கேட்டிருக்காருல்ல கல்யாணம் வரைக்கும், அது வரைக்கும் அவர் உண்மையை நிரூபிக்கட்டுமே. அப்படி உண்மையை நிரூபிக்க முடியலன்னா தான் வீட்டை விட்டு போகணும் அப்படின்னு அம்மா சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் ஏன் நீங்க கவலைப்படுறீங்க அப்படின்னு. அப்ப சந்திரா சொல்றாங்க, இங்க பாரு ரேவதி, நீ வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்னு நம்புறவ, நீ எல்லாரையும் நம்பாத. நீ நம்புறது மட்டும் இல்லாம அந்த குடும்பத்துல உள்ளவங்களுக்கு தான் ஆபத்து. நீ கட்டிக்க போற ஒருத்தனைய தலையில் அடிச்சு கட்டி போட்டுட்டு ஒன்ன நிச்சயதார்த்தம் பண்றதுக்கு அவன் பிளான் பண்ணவன். அவனை போயா நீ நல்லவன்னு சொல்ற அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்க சந்திரா சித்தி, நீங்க தான் அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அந்த டிரைவர் நல்லவன் மாதிரி தான் தெரியுது. கண்டிப்பா அந்த டிரைவரை சுத்தி ஏதோ ஒரு சூழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறது மட்டும் நல்லா தெரியுது. ஏன்னா அந்த டிரைவர் எப்படி வந்துட்டு ஒருவேளை மகேஷை அடிச்சு காயப்படுத்தி இருந்தா அவனை வேற எங்கேயாவது கொண்டு போய் கட்டி போட்டிருக்கணும். கடைசி நேரத்துல கரெக்டா அவன் தப்பிச்சு வர்ற மாதிரி எப்படி கட்டி போட முடியும்? இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு நம்ம ரேவதி ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. சொல்லிட்டு, இங்க பாருங்க, அம்மா வந்துட்டு கல்யாணம் வரைக்கும் டிரைவருக்கு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதனால நீங்க யாரும் அந்த பையனை ஒன்றும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி அந்த இடத்துல இருந்து போறாங்க. ரேவதி போனதோட சந்திரா சொல்றாங்க, இங்க பாருங்க, உங்க எல்லாருக்கும் ரேவதியோட குணத்தை பத்தி தெரியும். தனக்கு கெடுதல் நினைக்கிறவங்களுக்கு கூட ரேவதி கெடுதல் நினைக்காதவ. அதனால நீங்க யாரும் ரேவதி சொல்றதை கேட்காதீங்க. ரேவதி ரொம்ப அமைதியானவ. நம்மளை பொறுத்த வரைக்கும் ரேவதியோட கல்யாணம் நல்லபடியா நடக்கணும் அப்படின்னா அந்த டிரைவர் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு. இதை கேட்டதோட அங்க உள்ளவங்களும் சரி அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் சீனசிப் பண்ணி ஒரு கோவில் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பல பெண்கள் நின்றுகிட்டு இருக்காங்க. அந்த இடத்த காமிக்கிறாங்க. அதே நேரம் அந்த பக்கமா அந்த
சிவனாண்டி வராரு 4 பேரோட. அப்போ அந்த சாமுண்டீஸ்வரி வராங்க அங்கே கூடவே கார்த்தியோட. அப்போ அங்கே இருக்கிற 4 பெண்கள் நேராக சாமுண்டீஸ்வரியை பார்த்து, வாங்கம்மா உங்கள் வருகைக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க, என்ன கோவில் வேலையெல்லாம் ரொம்ப சூப்பராக நடக்குதா அப்படின்னு. அப்போ அந்த பெண்கள் சொல்கிறாங்க, மேடம் உங்களோட ஆதரவுனால இந்த கோவிலை நாங்கள் பாதி ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம் அப்படின்னு. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரியும், பெண்களால் எதுவுமே முடியாது, பெண்கள் தோற்க பிறந்தவங்க அப்படின்னு சொல்ல எல்லாருக்கும் இது ரொம்ப பெரிய பாடமாக இருக்கட்டும். கோவில் கருவறைக்குள்ளே பெண்களை அனுமதிக்க மாட்டேங்கிறாங்கல்ல, இந்த கோவிலை பெண்கள் தான் கட்டியிருக்காங்க, இப்போ பெண்கள் தான் இந்த கோவிலில் டெய்லி பூஜை பண்ண போகிறாங்க அப்படின்னு. இதை கேட்டதோட அந்த பெண்கள் சொல்கிறாங்க, அம்மா நீங்கள் கொடுத்த தைரியம் தான் இன்னைக்கு நாங்கள் ரொம்ப தைரியமாக இருக்கோம். எங்கள் பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நாங்களே முடிச்சுக்கிறோம், யாருக்கிட்டையும் போயிட்டு ஹெல்ப் கேட்கவும் இல்லை. உங்களை மாதிரி ஆள் எங்களுக்கு தைரியம் கொடுத்ததுனால தான் இன்னைக்கு நாங்கள் தலை நிமிர்ந்து நடக்கிறோம் அப்படின்னு. இது எல்லாம் அந்த சிவனாண்டி கேட்டுக்கிட்டு இருக்காரு. அப்போ சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, இந்த கோவில் கும்பாபிஷேகத்தோட செலவையும் நான் ஏற்றுக்கிறேன், என் பொண்ணோட கல்யாணம் வருதில்ல அதுக்காக அப்படின்னு. அப்போ அங்கே உள்ள பெண்கள் சொல்கிறாங்க, அம்மா இந்த கோவிலுக்கு கிடைக்க வேண்டிய முதல் மரியாதையை உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நாங்கள் சேர்ந்து முடிவெடுத்திருக்கோம் அப்படின்னு. அப்போ சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, நீங்கள் பாருங்க அதெல்லாம் வேணாம் அப்படின்னு. அப்போ அந்த பெண்கள் சொல்கிறாங்க, இங்கே பாருமா, இது எங்களோட அன்பு கட்டளை, நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், வேணான்னு சொல்ல முடியாது அப்படின்னு. இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரியும், சரி நீங்கள் எல்லாரும் ரொம்ப பிடிவாதமாக கேட்கறதுனால நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சாமுண்டீஸ்வரி ஒத்துக்கிறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இது மாதிரி உங்கள் வீட்டில் தான் அந்த கலசத்தை வச்சு பூஜை பண்ணணும் அப்படின்னு. இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, சரி அந்த கலசத்தை எங்கள் வீட்டிலேயே வச்சு பூஜை பண்ணலாம், இப்போ என் பொண்ணு ரேவதிக்கு தானே கல்யாணம் நடக்க போகுது, அதனால என் பொண்ணே பூஜை பண்ணி கொண்டுட்டு வரட்டும் அப்படின்னு. இது கேட்டதோட அந்த பெண்களும், சரிங்கம்மா கண்டிப்பாக அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சிவனாண்டி நினைக்கிறாரு, இவ பொண்ணோட கல்யாணமே ரொம்ப பெரிய அவமானத்தில் முடிய போகுது, எப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட மாப்பிள்ளையா அவள் பொண்ணுக்கு பார்த்துருக்கா அப்படிங்கிறது கூட இன்னும் அவளுக்கு தெரியல. அவளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக அந்த கல்யாணத்தையே நிப்பாட்டுவா. அப்போ கல்யாணம் நிற்கும் பொழுது எல்லாருமே அவளை ரொம்ப அவமானமாக பேசுவாங்க. அப்போ அதை பார்த்துட்டு நான் சந்தோஷப்பட போகிறேன், இவளாம் இந்த கோயிலுக்கு பூஜை பண்ண போகிறா அப்படின்னு சிவனாண்டி சந்தோஷப்படுறாரு. அப்போ சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, பெண்களால் எதையும் சாதிக்க முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்கல்ல அப்படின்னு. அப்போ சிவனாண்டி சொல்கிறாரு, இங்கே பாரு சாமுண்டீஸ்வரி, என்ன இப்படி மட்டம் தட்டி பேசுகிற, இங்கே பாரு உங்களால் தான் எல்லாம் முடியும் அப்படின்னு பேசுகிற மாதிரி பேசுகிற அப்படின்னு. அப்போ சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாரு நான் அப்படியெல்லாம் சொல்லலை, பெண்களால் எல்லாத்தையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிறத தான் நான் சொன்னேன் அப்படின்னு. அப்போ சிவனாண்டி சொல்கிறாரு, இங்கே பாரு சாமுண்டீஸ்வரி, கொஞ்சம் அளவாக பேசு, இப்படி பெண்கள் வந்துட்டு போயிட்டு பூஜை பண்ணுறது எவ்வளோ பெரிய தப்பு அப்படிங்கிறது உனக்கு தெரியாது, அது இந்த ஊருக்கு தான் ரொம்ப பெரிய அவமானம் அப்படின்னு. அதுக்கு பெண்கள் பூஜை பண்ணா அந்த ஊருக்கு தான் ரொம்ப பெரிய சாபக்கேடு, அது தெரியாம நீ பேசிக்கிட்டு இருக்க சாமுண்டீஸ்வரி அப்படின்னு சொல்ல, அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு தேவையில்லாம பேசாத, நாளைக்கு நடக்க போற கும்பாபிஷேகத்துல பெண்கள் தான் எல்லா பூஜைகளும் பண்ண போறாங்க, நீ அதை பார்க்க தான் போற அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு அந்த சிவனாண்டி செம டென்ஷன் ஆகுறாரு. அப்போ சாமுண்டீஸ்வரி அங்கே இருக்கிறவங்களுக்கு, இங்கே பாருங்கள் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, இந்த கோவிலுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு பூஜை பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே சொல்லுங்கள், நானே இந்த கோவிலுக்காக எல்லாத்தையும் பண்ணுறேன் அப்படின்னு. இதை கேட்டதோட அங்கே உள்ளவங்களும் ரொம்ப நன்றிமா அப்படிங்கிறாங்க. இது எல்லாம் கேட்டுட்டு சிவனாண்டி செம்ம டென்ஷன் ஆகுறாரு. எப்படியாவது இந்த கோவில் கும்பாபிஷேகம் பாதியிலே நிற்கிற மாதிரி நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சிவனாண்டி நினைக்கிறாரு. அப்போ அந்த சந்திரா கிட்ட சொல்லி அந்த கோவில் கலசத்துக்கு ஏதாவது பிரச்சனை வர மாதிரி பண்ணுற மாதிரி கண்டிப்பாக சிவனாண்டி ட்ரை பண்ணலாம். இதை நம்ம கார்த்தி தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். இது வரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க புது புது வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.